இருசக்கர வாகனத்தோடு சேர்த்து சாலை போடுவது, ஜீப்போடு சேர்த்து சாலை போடுவது என அடுத்தடுத்த கூத்து வேலூரில்தான் நிகழுமோ என்னவோ. அப்படி ஒரு கூத்துதான் மீண்டும் நிகழ்ந்துள்ளது. அடிப்பம்புடன் சேர்த்து கழிவுநீர் கால்வாய் கட்டி அதிகாரிகளையும் பொதுமக்களையும் வியக்க வைத்த ஒப்பந்ததாரரை போலீசார் கைது செய்தனர். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். வேண்டாவிருப்புக்கு புள்ளைய பெத்து காண்டாமிருகம்னு பேரு வச்ச கதையா? கான்ட்ராக்ட் கிடைச்சா போதும், சும்மா பேருக்கு பணியை செய்துவிட்டு மீதி பணத்தை அமுக்கிக் கொள்ளலாம் என நினைத்தார். கடைசியில் இப்படித்தான் கம்பி எண்ண வேண்டும். வேலூர் மாநகராட்சியில் சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பல்வேறு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் அனைத்து வார்டுகளிலும் முறையான கழிவுநீர் கால்வாய் மற்றும் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சத்துவாச்சாரி 19வது வார்டு விஜயராகபுரம் 2வது தெருவில் கழிவுநீர் கால்வாயின் தடுப்பு சுவர் அமைக்கும் பணி நடைபெற்றது. இந்த பணியின் போது நடந்த கூத்தை பார்த்து சிரிப்பதா அல்லது நொந்து கொள்வதா என தெரியாமல் புலம்புகின்றனர் அப்பகுதி மக்கள். அடிப்பம்புடன் சேர்த்து கழிவுநீர் கால்வாயின் தடுப்பு சுவரை கட்டியுள்ளார் வில்லேஜ் விஞ்ஞானி ஒப்பந்ததாரர் ஒருவர். பயன்பாட்டில் உள்ள ஒரு அடிப்பம்பை கூட பார்க்காமல் இப்படி யாராவது தடுப்பு சுவர் கட்டுவார்களா? அடிப்பம்போடு சேர்த்து தடுப்பு சுவர் கட்டும் அளவிற்கு அப்படி என்ன அவசரம்? அவசரமாக தடுப்பு சுவர் கட்டிவிட்டு ஒப்பந்ததாரர் ஐநாவுக்கா செல்ல போகிறார் என தலையில் அடித்து கொண்ட அப்பகுதி மக்கள் மாநகராட்சி ஆணையர் அசோக் குமாரிடம் புகார் அளித்தனர். ஏற்கனவே வேலூர் மாநகராட்சியில் நடைபெற்று வரும் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகளில் இருசக்கர வாகனத்தோடு சேர்த்து சாலை போடுவது, ஜீப்போடு சேர்த்து சாலை போடுவது என கடந்த சில நாட்களுக்கு முன்பு அடுத்தடுத்த கூத்துகள் அரங்கேறின. தற்போது அடிப்பம்போடு சேர்த்து கழிவுநீர் கால்வாய் தடுப்பு சுவர் கட்டிய ஒப்பந்ததாரருக்கு தங்க மோதிரமே போடலாம் என பலரும் ஒருபுறம் கலாய்த்தாலும் இவருக்கு அப்படி என்ன அலட்சியம் என திட்டியும் தீர்த்தனர். இந்த நிலையில் தங்கமிக்கிற விலைக்கு மோதிரம்தான் போட முடியவில்லை, அட்லீஸ்ட் கையில் காப்பாவது போடலாம் என நினைத்த காவல்துறையினர் ஒப்பந்ததாரர் சுரேந்தர் பாபு கையில் விலங்கு மாட்டியுள்ளனர். பொது சொத்தை சேதப்படுத்துதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளில் சத்துவாச்சாரி போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதனிடையே இந்த கான்ட்ராக்ட் அதிமுக ஆட்சியில் எடுக்கப்பட்டது எனவும் கான்ட்ராக்டர் சுரேந்தர் பாபு அதிமுகவை சேர்ந்தவர் என்றும் அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் பஜாரில் பேனா பென்சில் விற்றவரிடம் கான்ட்ராக்ட் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார். பழைய அதிமுக ஆட்சியில் அந்த கான்ட்ராக்டை எடுத்தவர் ஒரு அதிமுக காரர். அவர் இந்த கான்ட்ராக்டை எடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி, அனுபவம் இல்லை. சட்டப்படியே அவர் உரிமை கிடையாது. காரணம் குவாலிஃபிகேஷன் கிடையாது. குவாலிஃபிகேஷன் இல்லாதவர், கான்ட்ராக்டில் பயிற்சி இல்லாதவர். அடுத்து அவர் சாதாரணமாக எனக்கு இப்பொழுதுதான் சொன்னாங்க, எங்கேயோ பஜாரில் பேனா பென்சில் விற்றவர் அவர் இடத்துல கொண்டு போய் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் ஒப்படைத்தார். எப்படி போட வேண்டும் என்று தெரியவில்லை. எது எப்படியோ பொதுமக்களின் வரி பணத்தை வீணாக்கும் இது போன்ற செயலில் கான்ட்ராக்டர் சுரேந்தர் பாபு ஈடுபட்டது போல் இனி யாரும் செய்யக்கூடாது என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாகும். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட, இன்டெப்தா, டீடைல்டா, ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை.
உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.